ஓம் சாந்தி. விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கான 17ஆம் நாள் குறிப்பு. நேத்திக்கு சாகா கல்வியை பாபா நமக்கு கொடுக்குறாங்க, ஆத்ம கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதன் மூலம் நம்ம மரணத்தை வென்றவனாக ஆகின்றோம். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூய்மையின் உச்சம் சென்று நமது நடத்தையின் மூலம் நம்ம தூய்மையின் உச்சம் அடையும் போது மரணத்தை வென்றவராக ஆகின்றோம் அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாபா என்ன குறிப்பு கொடுக்குறாங்கன்னா, மரணத்தை வென்றவன் அப்படின்னு வெறும் வார்த்தையில் வந்துட்டா போதுமா குழந்தை? இந்த விதை அதற்கான சக்தி வாங்கணும்ல, அது வாங்கியாச்சா? உங்ககிட்ட இருக்கா? ஆத்ம விதை அந்த அளவு சக்திசாலியாக இருக்கணும்ல குழந்தை, அது வாங்கிட்டியா அப்படின்னு பாபா நம்மளை கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது அப்போ நம்ம அடுத்து ஆமாம் சக்திசாலியாக ஆகணும். உங்கள்கிட்ட தான் நான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெய்லி தான் பாடம் படிக்கிறேன். உனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? நிறையா வந்திருக்கு பாபா. நிறையா உங்கள் நினைவில் இருக்கும், உங்கள் அன்பில் இருக்கும். நிறையா எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு பெருமிதத்தோடு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ நிறைய மாற்றங்கள் நம்மகிட்ட இருக்குது, நல்ல குணங்கள் வந்திருக்கு, மிக உயர்ந்த நிலையில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நடிப்பை மிக உன்னதமாக நடித்துக்கிட்டு தான் இருக்கோம். பாபா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, நமக்கும் ஆனந்தமாக இருக்குது. ஆனாலும் பாபா நம்ம ஒவ்வொரு குழந்தையும் மேலே அவர் என்ன சொல்கிறது, அந்த தூய்மையின் உச்சத்துக்கு கொண்டாடுறதுக்கு நம்மளை அப்படியே ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கார், சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கார் நம்மளை. இப்போ அதுக்கு தான் கேட்குறாரு. பாபா சொல்கிறாங்க, இந்த ஞான அமிர்தம் ஒன்று இருக்குது, அது குடிச்சிட்டியா? அது குடிக்கணும்ல அப்படின்னு கேட்குறார். இந்த ஞான அமிர்தம்ன்றது பாபா கொடுக்கக்கூடிய கல்வி தான். அந்த கல்வி எப்படிப்பட்டதுன்னு டெய்லி படிக்கிற, ஆனால் அந்த அமிர்தம் ருசி தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ருசி மிக்கது தான், ஆனால் அமிர்தம் உச்சம் இல்லையா? அந்த சுவையின் மிக உச்சத்தின் சுவை தான் அந்த ஞான அமிர்தம். அதை நம்ம சுவைச்சு பார்க்கணும் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னடா இது? சுவையிலேயே மிக பாபா கொடுக்குற இங்கே முரளியே ரொம்ப சுவையானது, அதோட ரொம்ப சுவையானது என்ன அப்படின்னு பார்த்தா சிவன் கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தம். அந்த அமிர்தத்துக்கு குறிப்பு கொடுக்குறாங்க பாபா. படிப்பு, அதாவது ஞானம். துடிப்பு, அதாவது என்னுடைய உயிர். மூணாவது நடிப்பு. நடிப்புனா நான் இந்த ட்ராமாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ரைமிங்காக கொடுக்குறாரு பாருங்க. படிப்பு, ஞானம், துடிப்பு, என்னுடைய உயிர்னா மூணாவது நடிப்பு. எல்லாமே ஒவ்வொரு புள்ளியில் அடங்கிரும். பார்த்தீங்கன்னா ஆழமாக புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அந்த அமிர்தத்தோட எசன்ஸ் ஒரு ட்ராப் தான். அந்த அமிர்தம், அந்த ட்ராப் உள்ளே இறங்கிருச்சுன்னா அந்த விதை அவ்வளோ சக்திசாலியாக மாறிடும். பாருங்கள், படிப்புன்னு சொல்லும்போது ஞானம் சொன்னோம் இல்லையா? ஞானத்தில் பாபா நிறைய கொடுக்குறாரு. ஆனால் நான் ஆத்மா, அதான் அந்த ஒரு புள்ளி ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் ஒரு ஒளி புள்ளி அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த படிப்பு மொத்தம் உள்ளே வந்துடும். இவ்வளோ படிக்கிறோம், ஆனால் நான் ஒளி புள்ளிங்கிறது, அந்த ஒளி புள்ளிங்கிறத மறந்துட்டு மற்ற எல்லா கல்வியும் படிக்கிறோம். அவர் நிறைய அது படிக்கிறது நல்லது தான், ஆனாலும் இந்த ஒரு பாயிண்ட்டு அந்த அமிர்தம் நம்ம மனசுக்குள்ளே நிற்கணும்.
அந்த அமிர்தம் அதான். அது ஒரு புள்ளியில் வந்துருச்சுங்களா படிப்பில். அதான் இது ஒரு ஞான அமிர்தம். இந்த படிப்பு இந்த அமிர்தம் உள்ள நடங்கிருச்சுன்னா இன்னும் ஆத்மாவோட துடிப்பு, அதாவது தேகத்தினுடைய துடிப்பு, உயிருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு டப் டப் டப்னு அடிக்குது இல்லையா, அந்த துடிப்பு அனைத்தும் சிவனை சார்ந்ததாக இருக்கும், சிவனுடைய அன்பை சார்ந்ததாக இருக்கும். அமிர்தம் எப்படி உள்ளே இறங்குது பாருங்க. நடிப்பு மூணாவது. நடிப்பு நடக்கும்போது நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஒன்று முடிச்சுட்டு தான் இன்னொன்று செய்வோம். எல்லாருடைய இயற்கையான தொடர்பு தான். ஒன்று முடிந்த பிறகுதான் எந்த ஒரு காரியமும் அடுத்து நடக்கும். அப்போ ஒவ்வொரு காரியமும் இறைவன்கிட்ட வச்சுட்டு அப்புறம் நடக்கும். அங்கே நடிப்பு இறைவனிடம் ஃபஸ்ட்டு நான் இது செய்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த வேலை நடக்கும். எவ்வளோ அந்த செயின் எப்படி இருக்குது பாருங்கள். படிப்பு, நடிப்பு, படிப்பு, துடிப்பு, நடிப்பு. ஆத்மாங்கிறது ஒளிப்புள்ளி, நான் ஒரு ஒளிப்புள்ளி அப்படின்னு இந்த அமிர்தம் உள்ளே இறங்குது. துடிப்பு ஒவ்வொரு முறையும் துடிக்கும்போது, என் உயிர் துடிக்கும்போது இறைவன் அன்பில் நினைவில் துடிக்க ஆரம்பிக்கும். என்னுடைய நடிப்பு இறைவனை கேட்டு செயலை செய்யும். அப்போ இது மூணும் எவ்வளோ ஒரு இந்த அமிர்தம் உள்ளே இறங்கினதா இந்த விதை அப்படி அதன் போல் அதுவாக செயல்படும். ஆழம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஞான அமிர்தம்ங்கிறது இந்த விதையினுடைய சக்தி. அந்த ஒரு டிராப் உள்ளே இறங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ரிஃபைன் பண்ண முடியுமோ, அதாவது சுத்திகரிக்க முடியுமோ, ஆத்மாவை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்திகரிக்க முடியுமோ அதை சுத்திகரிக்கணும். நமக்கு பாபா நிறைய குவான்டிட்டி டெய்லி கொடுத்துட்டே இருக்காரு. டெய்லி முரளி வருது இல்லையா, 2 பக்கம் டெய்லி முரளி வருது, படிக்கிறோம், உள்ளே இறங்குது, டெய்லி படிக்கிறோம், உள்ளே இறங்கிட்டே இருக்கு. பாபா நிறையா இப்படி புக்காக வாங்கி படித்து வச்சுருக்கோம். அப்போ குவான்டிட்டி பாபா இவ்வளோ நிறையா குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. குழந்தை, உன்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய கொடுத்துருக்கேன் குழந்தை, உனக்கு ஏகப்பட்ட புக்கு நிறையா உனக்கு படிக்கிறது கொடுத்துருக்கேன், ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீ செக் பண்ணல குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குவாலிட்டிங்கிறது ஆத்மாங்கிற ஒளிப்புள்ளியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டில் நிற்கணும். அதுதான் அமிர்தம். என்னுடைய பீட்டு, என்னுடைய உயிர் துடிப்பு இறைவனை சிந்தனை செய்ததாக இருக்கணும். என்னுடைய நடிப்பு இறைவனிடம் கேட்டு நடிக்கிறதா இருக்கணும். இப்போ இந்த நிலை நான் வந்துட்டேன்னா என்னுடைய விதை சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இப்போ இவ்வளோ பெரிய சக்திசாலியாக இருப்பேன் நான். இப்போ பாபா அந்த அந்த மரணத்தை வென்ற டைட்டிலுக்கு நான் தகுதியானவனா இருப்பேன்ல, நீ தகுதியான குழந்தை தானே அப்படின்னு பாபா நம்மளை கேட்குறாங்க. அப்போ நம்மளும் இந்த சிந்தனை செய்து அந்த அமிர்தத்தை என் விதைக்குள் நான் நிரப்பிவிட வேண்டும். நிரப்பிட்டா அந்த விதை மிக சக்திசாலியாக இருக்கும். ஆத்மாங்கிற விதை மிக நேர்த்தியாக மிக சக்திசாலியாக இருக்கும். பாபா சொல்படி இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.